சரி 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 இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவர் விரட்டி போட்டீங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்கே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான்டா இந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலன்னா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியரே, அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா, எப்படியாவது விரட்டி பிடிடா. இந்த பொறுப்பு அவர் கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓட வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்ட பாம்பன் பாலத்தையே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. புடே அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா. மொட்டை தான் காது குத்தணுங்க. ஒட்டா அப்படிங்க வந்து காது குத்துறா. புடிங்க, அசிக்காம அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்பிள? என் மாப்பிள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஆடுறான். ஏங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க. இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா இருந்தாலும் கடிச்சு முள்ளி முள்ளி சாப்பிடாதடா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவா, அவருக்கு வைக்கா. காரிசோர் பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதையும் சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி. எலும்பு நினைச்சு கடிச்சிடாதீங்க, பல்லு போயிடும். உட்காந்துருக்குல்ல, அது என்னது? கோழி. இது இல்லையாப்பா, சேவம் கலர்ல கோடு போட்டு சட்டை போட்டுக்குதுல, அது அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. சிநேகக்காரனா? அல்ல கையே, அது சிநேகக்காரன் சொல்லிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ கட் பண்ணிரு. ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு. இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. சரி 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 மாமா, இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டுருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. டாடி, இந்தா ஸ்பெஷல் காக்டெயில். இது மாதிரி 4 உள்ள விட்டேன்னு வைக்கி, தாடி ஜிவ்வுன்னு பிச்சுட்டு போய். ஆடி பிச்சா பிச்சுட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுக்கிச்சுன்னா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா. இளநீல சாராயம், இது எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுடணும். எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதா. எப்படி? சூப்பர். ஏமாமா, அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசி ஞாபகப்படுத்துறீங்க. அவன் முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? ஏன் அத்தையா அவ்வளவு பயமாக்கு? மாப்பிள, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய், பிசாசு. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன. வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சாத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல. மாப்பிள, இது ரொம்ப பாவம்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதிர ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருக்காருன்னா மாப்பிள, இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இன்னொரு இளஞ்சி பட்டான். என்ன வரைகிற? என்னடி மறைக்கிற?
என்னடி முறைக்கிற இந்த பார் உன்னுடைய ஆணவ அயோக்கித்தனம் அக்கிரமம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அங்க வர போறனாலே பார் இதெல்லாம் உங்க ஊர் நினைச்சிட்டாடு எங்க ஊரு பாரப்பட்டி மண்ணு மேல நின்று மானே கவுண்டர் பாஸ்டிக்கண்டு பார் மாப்பிளை பார் எப்படிப்பட்ட மாப்பிளை சேட படிக்க தெரியுமா ஏய் மேட்டு தெரிய மாட்டே உனக்கு கறிக்கு வாய்ந்த எப்படிப்பட்டாலே அப்படிப்பட்டாலே சேத்துல போட்டு உழவடுத்த மாப்பிளை சார் இந்த மாப்பிளை கூட்டு வந்து உன்னை ஏறி மிதிக்கிறனாலே பார் சார் மிதிக்கல சார் இவ்வளவு தெரியாது சார் உங்களுக்கு ஆலா சார் 3 அடி குண்டாச்சு ஆனா திமிரு 60 அடி இருக்கு சார் என்ன மாப்பிள கட்ட ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான் தண்ணி போட்டுக்கிட்டு என்னை மரியாதை பேசுறேன் அப்பவே சொன்னேன் நஞ்சு போற நாய் மாதிரி இருக்கா இவருக்கு ஒரு இளநீ போறணும் 18 இளநீ காலி பண்ணிருக்கான் சரி மாம்சு வந்திருக்க ரூல் இருந்தா கவுண்ட் போடாமா வெட்டி போடு போடாத மாப்புளுங்க மறுபடியும் இருக்கற விட்டுறேன் கொண்டாடாங்க மாப்பிள என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள் அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப கட்டி கொடு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரா என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரா வாக்குலேஷன் ரொம்ப சவுண்ட் விடுறான் பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும் ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல் அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும் அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற என் பொண்ணை சைட் அடிக்கிற அத நம்ம மாப்பிள்ளை இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு என்ன நீதான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சுன்னு வையி உடனே அத்துட்டு போயிருவாளுங்க அதனால கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது மாப்பிள்ள அதெல்லாம் தெரியாதப்பா டாடி முதல்ல கைய விட்டு வாந்தி எடு ஓ இம்சியை எங்க 2 பேரால சமாளிக்க முடியல மாப்பிள்ள ஏ மாப்பிள்ள நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா ஓகே நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது எனக்கு ஒரு இளநீ வெட்டிக்கு எப்பா என்ன ஆளை விடுக்குறா சாமி சரி 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 மாமா இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை பிடிச்சாதான் சரிப்பட்டு வரும் என்ன ரூட்டு அது அத்தை அம்மனி பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணாதான் முடியும் அதுக்கு கொஞ்சம் டுபாக்கு ஒரு வேலையில பண்ணணும் துப்பாக்கூரா அது என்ன அது துப்பாகர் தெரியாதா வாட் இஸ் திஸ் அட கண்ணாடி என்ன பண்ணி துப்பாகர் தெரியாதா ஐயா ஐயோ துப்பாகோர்னா இருக்கிறத இல்லைன்னு சொல்லணும் இல்லாத இருக்குன்னு சொல்லணும் எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது 500 லாரி ஓடுது 300 ரயில் ஓடுது வண்டி ஓடுது மாடு ஓடுது அது ஓடுறது அடிச்சு விடணும் அதுக்கு பேர் தான் டுபாகோர் இது புழுகிறது that is old fashion டுபாகோர் டகாட்டி சில்பான்ஸ் that is latest என்ன மாப்ள கரெக்ட் மாம்சே அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன் காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு என்ன மாப்ள நீ பேசுற அந்த மானங்கட்டு போய் என் பொண்ணை லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணும் கேக்குறேன் அம்மனி கால் கழுவு கை கழுவு மூஞ்சி கழுவு இதெல்லாம் பெத்ததா போட்டு நீ பேசுற பேச்சாது சாரி சார் அதுக்கல மாமா அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு அந்த காலேஜுக்கு ஏத்த அப்படிங்கிற பொட்டிக்கடையில போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சுட்டு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது ஓ அரசக see my மாப்பிளை டேலண்ட் சூப்பர் ஏமாமா உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்ஸசைஸ் பண்ணுமா காலையில 5:30 வந்துருச்சு திப்பு ஓடுவாள்ல ஜாக்கிங் யா நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாகிங் வரீங்க மாம்சு நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க சரி 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 சரி